நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக உள்ளது. இந்த வார்த்தைகளை பவுலடியார் மிக தெளிவாக அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளும்படியாக அறிவுறுத்துகிறார். இன்றைக்கு நாம் அனைவருக்கும் கூட சிலுவை இடரலாக இருப்பதை பார்க்கிறோம். உண்மையாகவே நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் அது வல்லமையும் ஞானமுமாக வெளிப்படும். இதை உணர்ந்தவர்களாக சிலுவையின் நிழலில் பயணிக்க அருள் வேண்டி மன்றாடுவோம். பூவுலகு நிறைந்துள்ளது, ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. இன்று திருப்பாடல் 33 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவி வார்த்தையாக, ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. இந்த வார்த்தைகளை நாம் கேட்கிற போது அவருடைய பேரன்பு ஒரு மக்கள் இனத்தை மட்டுமல்ல, எங்கெல்லாம் படைப்புகளில் உயிரினங்கள் நிறைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் கடவுள் தன்னுடைய பேரன்பால் நிறைத்து கொண்டே இருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி நம்மை வாழ்விக்கும் அவரை நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாயிருந்து வாழ்த்தி போற்றுவோம். பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது, ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் என்கிற இந்த வார்த்தைகளின்படி நாம் எல்லா சூழல்களிலும் கடவுளை புகழ்ந்து பாட அழைக்கப்படுகிறோம். பாடல் பாடுவது என்பது மனித குலத்திற்கே சிறப்பான ஒரு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பறவைகளும் விலங்குகளும் அவையவைக்கு உரிய திறமைகளை வெளிப்படுத்தி பாடி படைத்தவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மனிதர்களாகிய நாம் கடவுள் நமக்கு கொடுத்த சிறப்பு கொடையான இந்த பாடலை வாயிலிருந்து நம்முடைய ஆன்மாவிலிருந்து பாடி துதிக்கிற போது கடவுள் மாட்சி அடைகிறார். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதித்து போற்றுவோம். பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது, ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது,
அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. இந்த வார்த்தைகள் கடவுளை அடையாளப்படுத்துகிற ஆசீர்வாதமான வார்த்தைகள். கடவுளை சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டிய வார்த்தைகள். நேர்மையையும் நம்பிக்கைக்குரிய நிலையையும் நாமும் கடைபிடிக்க அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் நிறைந்த கரம் எங்களை தாங்கி வழிநடத்துவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்முடைய பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது போல உம்முடைய அன்பால் நாங்களும் எங்களை நிறைத்து கொண்டு பயணிக்க அருள்தாரும். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.